கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் சுஜியினுடைய வாழை மரங்களும் பழங்கள் கொடுக்க ஆரம்பிச்சது. சுஜியும் அந்த பழங்களை எடுத்துட்டு போய் சந்தையில் விற்பனை செஞ்சது. சுஜியினுடைய பழங்கள் ரொம்பவும் ருசியா இருந்ததால அந்த காட்டில் இருந்த நிறைய பேர் சுஜி கிட்ட பழங்கள் வாங்க ஆரம்பிச்சாங்க. அதனால காகங்களுடைய வியாபாரம் பாதிப்படைய ஆரம்பிச்சது. காலு, நேற்று பேஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காளான் அந்த சுஜி அவளுடைய வாழைப்பழங்களை விற்பனை செய்யறதால நம்முடைய வாழைப்பழங்களை யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க. இவ்வளவு நாட்களா அந்த சுஜியினுடைய தோட்டத்துல எந்த வாழைப்பழங்களும் இல்லைன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஆனா இப்போ எல்லாம் நாஸ்தி ஆயிடுச்சு. இனிமேல் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. யாரு சொன்னா? என்கிட்ட அதுக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்கு. இனி ஜென்மத்துக்கும் அந்த சுஜி வாழைப்பழங்களை விற்பனை